இன்னொன்று நேற்று ஒரு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பாஜகவோட மறைமுகமாக இவங்க இன்னும் இதில் தான் தொடர்பு. பாஜகவோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து இயங்குகிற மகத்தான மக்கள் இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்துக்கு 7 முறை ஆட்சி அதிகாரத்தை வழங்கியவர்கள் மக்கள். இன்று எதிர்க்கட்சியாக சிறந்த முறையில் செம்மாந்து நாங்கள் பணியாற்றுகிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். எங்களுக்கு எதற்கு கள்ள உறவு? நல்ல உறவு 2014 2021 தொடர்ந்தோம். வேண்டாம் என்று பாஜகவுடன் விலகி வந்திருக்கிறோம். தேர்தல் கணிப்பில் சொற்ப எண்ணிக்கை தேர்தல் பொதுவான வாக்கு இல்லை, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. அது குறித்து தேர்தல் முடித்ததற்கு பிறகு எங்கள் பொதுச் செயலாளர் கருத்து தெரிவிப்பார். இல்லை, தேர்தல் வாக்குறுதி அவர்கள் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றுவதில்லை. பாஜக தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் வராத இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இப்போது வருகிறார் என்று சொன்னால் வாக்கு அரசியலுக்குத்தானே. ஆகவே இதுவும் வாக்கு அரசியலுக்கான தேர்தல் அறிக்கையாக நீங்கள் பார்க்க வேண்டும். தேர்தல் கருத்து கணிப்பில் அதிமுக சொற்ப அளவிலான எண்ணிக்கையில் தான் வெற்றி பெறும். நிச்சயமாக நாங்கள் 2 இலக்கு என்கிற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் மகத்தான வெற்றி சரித்திரம் படிப்போம். போக போக இன்னும் அதிக இடங்களை நாங்கள் பிடிப்போம். அண்ணாமலை அரசியலில் அரைவேக்காடு, அரசியலில் புதிய வரவு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத எக்கு கோட்டை. இந்த எக்கு கோட்டைக்குள் எந்த கொம்பனும் ஊடுருவி இந்த கோட்டைக்குள் ஓட்டை போட முடியாது. ஆகவே அண்ணாமலைக்கு மீண்டும் நாங்கள் எச்சரிக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிப்பதையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை விமர்சித்தையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 கட்சிகளும் உன்னுடைய தவறுதான் பிறருடைய தவறாக தெரியும். ஆகவே இந்த தேர்தல் பத்திரத்தில் பாஜக எவ்வளோ பெரிய அளவில் ஊழல் செய்திருக்கிறது என்று நாட்டுக்கு வெட்ட வெளிச்சமான ஒன்று. உச்சநீதிமன்றமே அதை வெளிப்படுத்தியது. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் எங்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். வெட்கக்கேடான ஒன்று. சார், தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவி அதிமுக போயிடும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய எடப்பாடியார் தலைமையில் தான் இயங்கும். இதையெல்லாம் வெறும் கற்பனை. 2 கோடி தொண்டர்களை இருக்கிற இயக்கத்திற்கு 4 வருட காலம் 3 மாத காலம் நல்லாட்சி தந்த மாட்சிமை தாங்கி முதலமைச்சராக இருந்தார். அதன் பின்பு தற்போது எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு வருகிறார். அவருக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது என்பதை திருப்பி நாங்கள் சொல்லிக் கொள்ள வருகிறோம்.